இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டியை வச்சு ஒரு மட்டி ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷு மட்டி, இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கு அந்த மார்க்கெட்லேருந்து. இதை வந்துட்டு குக் பண்ணிவிட்டு எப்படி செய்வோம். அதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கு. இதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் மட்டிக்கு நல்லா இருக்கும், அதனால தான் சின்ன வெங்காயம் போடுறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக குக் பண்ணிப்போம். தின்னா எந்த அளவுக்கு தின்னாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக பண்ணி. இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஃபைனாக சாப்பிட முடியும் இதையும் அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது கூட 3 ஸ்பூனு சில்லி பேஸ்ட்டை போட்டுப்போம். வட்டி இது கூட மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறது இருக்குது. 3 ஸ்பூனு சில்லி பேஸ்ட். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கூட 1/2 ஸ்பூனு மல்லித்தூள். இது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு பவுடர். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடராக அரைச்சது. இது கூட தேவையான அளவுக்கு மட்டி அந்தளவுக்கு தேவையான உப்பு அந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலாவை பூரா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மட்டியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். பேலன்ஸை அடுத்தது என்னென்ன செய்யணுன்றதை பேலன்ஸாக பார்ப்போம். இப்போ மட்டியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஊற மேரினேட் பண்ணி வைப்போம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி வச்சு இதை கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். இப்போது கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டுப்போம். ஆயில் வந்துட்டு ஒரு 20-30 ml ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகிட்டு அதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வந்துட்டு முழுசாக போட்டு பொடிய வைக்கணும். ஒரு நிமிஷம் பெருஞ்சீரகம் வெடிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்குவோம். கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஸ்லோ பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்தது இது கூட என்னென்ன போடணும்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ஆனியன் இப்போ சாத்தி ஆகிட்டு இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறோம். போயிட்டு இப்போ அது கூட வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இப்போது ஊற வச்சுருக்க மட்டியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மட்டியை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த மட்டி அவியறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிப்போம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும். மட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா அவிய விடணும். இல்லைன்னா நல்லா அவியில் பச்சையாக இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த நாள் வயிற்றுல ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக ஆகும். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா மட்டியை அவிய விட்டு நல்லா ட்ரையாக விட்டு எடுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. அதான் மட்டி நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து அவிஞ்சு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். 10-15 நிமிஷம் எடுக்கும் அவிஞ்சு வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா வற்றிட்டு இப்போ மட்டியை ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாட்டிப்போம். அவ்வளோதான், நம்ம மட்டி ரெடி. நல்லா சூடாக சாதத்தை கூடையோ வெறும் ரசம் வச்சுட்டு கூட பொரியல் மாதிரி இதை கடிச்சிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.